என்னடி முல்ல அங்க அவனே பார்த்துக்கிட்டு சோகமா நின்றுட்டு இருக்க. அவனை உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும்டி. இப்ப சொல்லு, அவன் நிக்கத்துல சொல்லி இருந்துக்கலாம்ல. வாயில என்ன வாழைப்பழத்தையே வச்சுக்கிட்டு இருந்த? நான் ஒன்றும் வாயில வாழைப்பழத்தை வச்சுட்டு இருக்கல. நீ எங்கடி என்னைய சொல்ல விட்ட? அவனை பிடிக்கணும் ஜாடமடையாவது சொல்லியிருக்கலாம்ல. எங்க ஜாடமடையே பேசுறது? நான் ஒரு லைன் பேசுனா நீ பக்கம் பக்கமா பேசுத. விடுடி, அது ஏன் பேரவி கோணம். அவனை கூப்பிடலன்னு பார்த்தா அங்கா தள்ளி போயிட்டானே. அவன் பேர என்னன்னு சொல்ல முடியல, நான் கூப்பிடுதேன். அது ஸ்ரீ. ஏண்டி, அவனோட பேர் உனக்கு தெரியாதா? எனக்கு பேர் நல்லா தெரியும். அப்ப சொல்லாமா நீ கூப்பிடண்டா, நான் கூப்பிடுக்கேன். வேண்டாண்டி, கூப்பிட்டா பிரச்சனை ஆயிரும். அங்கங்க ஆட்களா நின்றுட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா கையை காமிச்சு நிப்பாட்டலான்னு பார்த்தா திரும்பி பார்க்காமலாம் போயிட்டு இருக்கான். இப்போ என்னடி பண்ண ஸ்ரீ? ஒன்னையும் பண்ணாண்டா. அதுதான் அத்தை பையன் மாமன் பையனு கியூ பஸ்ல நிக்கானுவல, அதுல ஒருத்தனை பார்த்து கட்டிக்க. கிண்டல் பண்ணாத ஸ்ரீ. இடி பாத்திமக்கா வரவ, இதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். என்ன பிள்ளைல ரெண்டு பேரும் நடு ரோட்டுல நின்று கதையை விட்டுட்டு இருக்கே. கொஞ்சம் ஓரமா நின்று கதை விட்டு ஆகாதா? நாங்க எதிர நின்று கதை விட்டா உங்களுக்கு என்ன? உங்க சோழி பார்த்துட்டு போக வேண்டியதானே? இதான் நல்ல வேலுக்கு காலமே இல்லை. நடு வழியில நின்று கதை விட்டா எவனும் வந்து இடிச்சிடக்கூடாதுங்கிற நல்ல இடத்துல சொன்னனைக்கு இவன் என்னன்னா என்னைய திட்டுக்கா. நீங்க எதிர நின்று கதை விட்டா எனக்கு என்ன? நான் ஏன் சோழிய பார்த்துட்டு போறேன். நான் வரமத்துல வனஜா என்னைய பார்த்து என் மவளை பார்த்தேன்னா வர சொல்லுங்கன்னு சொன்னான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறமா போவதும் போவாததும் இஷ்டம். நண்டும் சிண்டுகள்கிட்டலாம் பேச்சு கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. இந்த பொம்பளைக்கு என்னைய பார்க்க நண்டு மாதிரியா இருக்குது, பேசுக்குத பாரு. சரி முல்ல, நான் இப்போ வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா கூப்பிட்டு விட்டாச்சு. நான் இப்போ போகலன்னு வச்சுக்க விளக்கு மாத்த தூக்கிட்டு இங்க மரமா வந்துடுவாவ. நாளைக்கு அவனை பார்த்து பேசுவோம். ஏடி ஸ்ரீ, எனக்காக அவன்கிட்ட நாளைக்கு மன்னிப்பு கேட்பியா? என்னடி முல்ல சொல்ற? நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு கேட்கணும்? நீ இன்னைக்கு அவனை எப்படியெல்லாம் திட்டுனா, அதனால கண்டிப்பா நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். சரி, நாளைக்கு தானே மன்னிப்பு கேட்கணும், அப்போ பார்த்துடலாம். சரிடி முல்ல, நான் போயிட்டு வரேன். நீ பார்த்து பத்திரமா போ. வீட்டுக்கு போனதும் மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. சரிடி, வீட்டுக்கு போனோடனே ஃபோன் பண்ணுங்க. என்ன வேலுப்பா, பார்க்க 5 மணி மாதிரியா தெரியுது. நீ திலகாவோட பிள்ளை தானே? ஆமா, எங்க அம்மி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ என்னோட சிநேகிதிமா. திலகா இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்காவ. ஆனா இப்போ 2 நாளா தான் கொஞ்சம் காய்ச்சல். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பாத்தியம்மா? பார்த்து ஊசிலாம் போட்டிருக்கான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா, உனக்கு ஒரு தம்பி உண்டுல, அவன் எப்படி இருக்கான்? அவனும் நல்லா இருக்கான். நீ எங்கம்மா இந்த பக்கம்? இங்க வாடகை வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன். இங்க வாடகை வீடு காலியா இருக்குன்னு உனக்கு யார் சொன்னது? நான் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கும்போதுல ஒருத்தங்க சொன்னாங்க. நீ எங்கம்மா வேலைக்கு போற? 100 நாள் வேலைக்கு தான் போறேன். நீ எத்தனை வகுப்பு வரை படிச்சிருக்க? நான் 12 வரை படிச்சிருக்கேன். 12 வரை படிச்சிருக்காளாமா? வேற ஒரு நல்ல வேலை பார்க்க வேண்டியது தானே? வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டு இந்த வேலை பார்க்கணுமாங்க? இந்த வேலையை நான் பார்க்கல, அம்மா தான் பார்த்துட்டு இருக்காவ. 2 நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அதான் நான் செய்ய போனேன். நான் என் ஃப்ரெண்டுகள்கிட்ட வேலை ஏதாவது கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிடைச்ச உடனே அங்கே செய்ய போயிடுவேன். துணி கடையிலலாம் வேலை இருக்கும்ல, அங்கே கேட்டு பார்க்க வேண்டியது தானே? அங்கேயும் சொல்லி வச்சிருக்கேன். உன் தம்பி இப்போ படிச்சுக்கிட்டாமா இருக்கான்? இல்லை, அவன் இப்போ படித்து முடிச்சிட்டான். ஒன்னே மாதிரி 12 படிச்சிருக்கான்? இல்லை, அவன் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கான். அவன் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கானா? அவன் வேலைக்கு போனாதான் நிறைய சம்பளம் கிடைக்குமே, அதுவே உங்கள் குடும்பத்துக்கு தாராளமாக காணும். அவன் ஏதோ வேலைக்கு போகிறானா? இல்லை, அவனும் வேலை ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு தான் இருக்கான். ரொம்ப நல்லவா திலகா. அவளை ஏன் தான் கடவுள் இப்படி சோதிக்காரோ தெரியல. இங்கே வாடகை வீடு இருக்கதா ஒருத்தவங்க சொன்னதா சொன்னாலம்மா, அவிய வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவிய வீடு இந்த ஏரியாவில் தான் இருக்கதா சொன்னாவ. நான் இப்போ கொஞ்சம் முந்தி தான் அவில அந்த மாடு நிற்கிற இடத்துக்கிட்ட வச்சு பார்த்தேன். அதுக்கு பிறகு பார்த்தா அவில காணையில. அந்த ஆளோட பேர் தெரியுமா? அவிய பேர் எனக்கு சரியா தெரியாது. ஆனால் அவியலோட தங்கச்சி பேர் ஷீலா. ஓ, மாலாவை தேடி வந்தியா? அவள் இந்த நேரத்துக்கெல்லாம் அந்த மச்சில் நின்று புளியை காய போட்டுட்டு இருப்பா. ஆமாம், அங்கே தான் நின்றுட்டு இருக்காவ. மலக்கா, மல்லிகா, அங்கேயே இரு,
நான் இப்ப வரேன். திலகாவை நான் கேட்டேன்னு சொல்லு. உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. என் பேர் அண்ணன், திலகட்ட சொல்லு. அவளுக்கு என்னைய நல்லாவே தெரியும். சரி சொல்லுதேன். சரி இவ்வளோ நேரம் ஆயிட்டு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஆ சரி போயிட்டாங்க. என்ன மல்லிகா எப்போ வந்த? இப்போ கொஞ்சம் முந்திதாக்கா வந்தேன். அவியக்கிட்ட கதை விட்டுட்டு இருந்த மாதிரி இருந்து அவிய உனக்கு தெரிஞ்சவேலா? ஆமாக்கா, அவிய எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டா. அதுதான் உமாவோட மாமியார். அங்கே சுடிதார் போட்டுட்டு வேலைக்கு வந்திருந்தவளா அவியலோட மாமியாரா? ஆமாம், இவியில தான் அந்த உமா பாடா படுத்துக்கா. ஏக்கா, நீங்கள் இந்த சுடிதாரில் ஆளை அடையாளமே தெரியாமல் இருக்கியே. நான் அந்த வேலை செய்ய வரும்போதில் தான் அந்த சேலையை உடுத்துட்டு வருவேன். ஏன்னா கல் மண் புழுதியெல்லாம் வரும்போது அதுக்காக தான் அதை உடுத்துட்டு வருவேன். இந்த ஏரியாவில் வாடகை வீடு காலியாக இல்லைன்னு அவைய சொன்னவ. நீங்கள் இங்கே வாடகை வீடு இருக்கதா சொன்னீங்க, எதுக்கா உண்மை? 2 பேர் சொன்னதும் உண்மைதான். அது எப்படிக்கா 2 பேர் சொன்னதும் உண்மையாகும்? இந்த ஏரியாவில் வாடகை வீடு இல்லை தான். ஆனால் என் வீட்டு பக்கத்தில் தான் வாடகை வீடு இருக்கதா நான் சொன்னேன். என் வீடு இந்த பக்கம் இல்லை. உங்கள் வீடு எங்கக்கா இருக்கு? இன்னும் 2 தெரு தள்ளி போனாக்கி அங்கே தான் என் வீடு இருக்கு. இந்த மச்சில் நின்னல, இது உங்கள் வீடு இல்லையா? நிற்கிற வீடெல்லாம் நம்ம சொந்த வீடாயிருமா? உண்மையை சொல்ல போனால் எனக்கு சொந்த வீடு ஒன்று கூட கிடையாது. நான் இப்போ இருக்கிறது கூட வாடகை வீடு தான். சரி வா மல்லிகா, நம்ம வீட்டை போய் பார்க்க போவோம். சரிக்கா வாங்க போவோம்.